தமிழ்நாட்டோட ஏன் இந்தியாலே உள்ள ஒரு பெரிய மியூசிக் கம்போசர்னா அது ஏஆர் ரகுமான் தான். ஏஆர் ரகுமான் அமைச்ச ஒரு இமெயிலுக்கு ரிப்ளே வரலன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2009 அப்ப ஏஆர் ரகுமான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அதாவது யூஎஸ்ஏல இருக்கிறப்ப அவருக்கு மைக்கேல் ஜாக்சனை பார்க்கணுன்றது ஒரு சின்ன ஒரு ஆசை. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி, அதாவது இப்போதைக்கு அட்மின் மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன். அவரை பாக்குறாரு, நான் இந்த மாதிரி ஏஆர் ரகுமான், நான் வந்து இந்தியால மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் மைக்கேல் ஜாக்சனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வந்து எந்த ஒரு ஆஸ்கர் அவார்டுமே வாங்கல 2009 வரைக்கும், அதாவது 2009 ஸ்டார்டிங்ல. அந்த நேரத்துல எந்த ஆஸ்கர் அவார்டும் வாங்கல. ஆனா ஏஆர் ரகுமானுக்கு மைக்கேல் ஜாக்சனை பார்த்தே ஆகணுன்றது ஒரு பெரிய ஆசையாவே இருந்திருக்கு. மைக்கேல் ஜாக்சனோட அட்மின் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்புறம் ஏஆர் ரகுமானோட ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் வருது. அதாவது மைக்கேல் டீம் வந்து உங்களை இப்ப பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து இப்ப ஏஆர் ரகுமானை பார்க்கறதுக்கு ஓகே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏஆர் ரகுமானுக்கு தெரியுது. ஏஆர் ரகுமான் இதுக்கு போட்ட ஒரு ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. நான் இப்ப மைக்கேல் ஜாக்சனை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே. என்னடா சொல்ற, ஏஆர் ரகுமான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் மைக்கேல் ஜாக்சனை பார்க்கணுன்றது ஒரு ஆசைன்னு சொன்னேன், அவர் ஏன் இப்ப பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்ற, இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஆர் ரகுமானுக்கு ஒரு பெரிய குறிக்கோள், ஒரு லட்சியமே இருந்திருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் நான் என்னைக்கு நான் ஆஸ்கார் அவார்டு வாங்குறனோ அன்னைக்கு நான் அவரை பாத்துக்கிறேன், அது ஒரு லட்சியமா வச்சிருந்தாரு. என்னைக்கு நான் ஆஸ்கார் அவார்டு வாங்குறனோ அன்னைக்கு நான் மைக்கேல் ஜாக்சனை பார்க்கறேன், அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் மைக்கேல் ஜாக்சனை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், எந்த ஒரு இதுக்குமே மெயிலும் அனுப்ப மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. நாட்களும் கிடக்குது, மாசங்களும் ஓடுது. ஏஆர் ரகுமான் நினைச்ச அந்த ஒரு நாள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டுக்கு அவரோட பேர் வந்து நாமினேட் ஆயிருக்கு. அது எந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல ஜெய் ஹோ அப்படின்ற ஒரு சாங் வந்து செம்ம ஃபேமஸ் ஆகுது. அந்த ஒரு படத்துக்கு தான் ஏஆர் ரகுமானுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க. கடைசியில அந்த ஒரு நிமிடம், திக் திக் நிமிடம், அந்த ஒரு நேரத்துல ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் அவார்டை வாங்குறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெய் ஹோன்ற சாங். அந்த ஜெய் ஹோன்ற சாங் வந்து செம்மையா இருக்கும். அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் பாட்டு மாதிரியே இருக்கும். நீங்க கூட கேட்டு பாருங்க. ஏஆர் ரகுமான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கான ஆஸ்கார் அவார்டும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மைக்கேல் ஜாக்சன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டார்ல, அந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி யூஎஸ்ஏல எந்த ஒரு விஷயமும் நடக்குது. அதாவது யூஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் வந்து போய் பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்பதான் வந்து தெரியுது மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் பர்சன்லாம் கிடையாது, ரொம்பவுமே ஒரு கைண்டான பர்சன். அப்பதான் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமிலி எல்லாம் காமிக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சனோட கிட்ஸ் கிட்ட வந்து நல்ல ஏஆர் ரகுமான் வந்து ஜாலியா அன்னைக்கு பழகுறாரு. மைக்கேல் ஜாக்சன் சொல்லியிருக்காரு, டான்ஸை வந்து நம்ம ஹார்ட்டால மூலமா ஆடணும். அதாவது நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஆடுறோம்னா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒரு விஷயத்த ஆடணும், நம்ம வந்து அப்படியே அந்த இதய துடிப்பால வந்து ஆடணும். அந்த மாதிரி ஒரு டான்ஸை பத்தி ரொம்பவும் அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் ஆடிக்கிட்டே பாடுவார், பாடிக்கிட்டே ஆடுற ஒரு ஆளு தான் அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து டாடா காமிச்சு நம்ம இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா 2009-10 காலகட்டத்துல தான், அதாவது 2010 தான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படி எந்திரன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சங்கர் கிட்ட போய் சொல்றாரு, அதாவது நான் இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சனை பார்த்தேன், மைக்கேல் ஜாக்சன் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படின்னு. அப்ப சங்கர் சாருக்கு ஒரு டக்குனு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக்கா இருக்கு, ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணக்கூடாது எந்திரன்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஏஆர் ரகுமான், வாவ் திஸ் இஸ் கிரேட் ஐடியா, ஆனா மைக்கேல் ஜாக்சன் வந்து தமிழ் பாட்டு பாடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு வந்து நான் கேட்கல, ஏஆர் ரகுமான் கேட்கிறாரு தமிழ் பாட்டு பாடுவாரா அப்படின்னு. அது எனக்கு தெரியல, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஏஆர் ரகுமானுக்கும் இந்த ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர், ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றது. நம்மளோட ஒரு தமிழ் படம், அதாவது இந்த எந்திரன்றது ஒரு பெரிய பிரம்மாண்ட படம் அந்த காலத்துல. இப்ப வரைக்குமே எந்திரன்றது ஒரு பெரிய பிரம்மாண்ட படம் சங்கருது. ஒருவேளை எந்திரன் படத்துல ஒரு பாட்டுல வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து பாடியிருந்தாருன்னா அது இன்னுமே பெருசா இருக்கும். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் வந்து பாடியிருக்காருன்ற ஒரு பெருமையை இந்த ஒரு படம் வந்து வாங்கியிருக்கும். இன்னுமே பிரம்மாண்டமா இருக்கும் இந்த ஒரு படம். மைக்கேல் ஜாக்சன் அப்போ ஏஆர் ரகுமான் கிட்ட என்னமா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி கீழே பாக்குறேன்ல ஒரு சின்ன ஒரு பிட் மாதிரி எழுதி வச்சிருக்கேன், அதை பார்த்தா படிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்பவும் ஒரு கைண்டான பர்சன் ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மியூசிக்ஸை பத்தியும் அதிகமா இந்த வேர்ல்டோட அமைதி பத்தியும் பேசினதா வந்து ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. இவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் வந்து மைக்கேல் ஜாக்சன், இவர் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட், யாரு இந்தியன் மியூசிக் கம்போசர் ஏஆர் ரகுமான். இவங்க 2 பேரும் ஏன் ஒன்னா சேர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்ப வந்து அந்த 2009 ஆரம்ப காலத்துல வந்து ஒரு ஐடியா மாதிரி வந்திருக்கு. சரி இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜூன் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு சம உடம்பு சரியாம இறந்து போயிடுறாரு. இதை கேட்ட ஏஆர் ரகுமானுக்கும் சங்கருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான்.
ஏன்னா இவரை வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம், இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்திரன் படத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரகுமான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால இப்படி ஒரு ஆளு, அதுவும் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் சிங்கர் வந்து இறந்துட்டாருன்றது ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருந்திருக்கு ஏஆர் ரகுமானுக்கும் சங்கருக்கும். ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் வந்து எந்திரன் படத்துல பாடியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. வீடியோல இன்னொரு விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா சங்கர் ஏஆர் ரகுமானும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய படங்கள், ரொம்பவும் ஹிட்டான படங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்தியன் 2க்கு ஏஆர் ரகுமானை வச்சு சங்கர் மியூசிக் போடல, அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சங்கர் சார் எப்பயுமே வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஒன்று பண்ணுவாரு. அதாவது அவர் படத்துல எல்லாத்துலயுமே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெண்டையும் அவர் பிடிக்கணும்னு நினைப்பாரு. இந்தியன் 2 பண்றதுக்கு முன்னாடி சங்கர் சார் வந்து 2.0 பண்ணிருப்பாரு. அந்த ஒரு நேரத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2.0 பண்ணிட்டு இருக்கும் பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பிஜிஎம்ஸ். அந்த நேரத்துல இந்தியன் 2 படத்துக்கான இதெல்லாம் சில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அது முடிக்கிறப்ப அதனால ஏஆர் ரகுமானுக்கு நான் இன்னும் ப்ரெஷர் தர வேணாம், இது ரொம்பவும் ஓவர் பர்டனா இருக்கும், அதாவது ரொம்ப அவருக்கு வந்து தலைவலியை நான் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் அனிருத்தை வந்து சஜஸ்ட் பண்ணேன், அனிருத்தை வந்து நான் சைன் பண்ண வச்சேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அனிருத் வந்து ஏற்கனவே ஏஆர் ரகுமான் இதுல பாடியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட ஐ படம்னு இருக்குல்ல, ஐ படத்துல வந்து மெர்சலைட்ன்ற சாங்ல வந்து அனிருத் தான் பாடியிருப்பாரு. அதுக்கு வந்து மியூசிக் வந்து ஏஆர் ரகுமான் தான். ஒருவேளை அனிருத் வந்து இப்போ வந்து ட்ரெண்டா இருக்காருல்ல, அனிருத் வந்து இந்த இதுல ஏஆர் ரகுமானும் ட்ரெண்ட் தான். ஆனா அனிருத் வந்து இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா போடுறாருல, ஒருவேளை அனிருத் பண்ணா எப்படி இருக்குன்றதுனால அனிருத்தை வச்சு இவர் சைன் பண்ண வச்சிருக்காரு சங்கர் சார். இது மட்டும் இல்லாம ரகுமான் சாரோட கடைசி அவ்வளவுதானடா, இனிமேட்டு அவர் ட்ரெண்ட்ல வரமாட்டாரான்னு கேட்டீங்கன்னா, ரகுமான் சார் இப்போ வரைக்குமே எக்கச்சக்கமான படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல சிலது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தனுஷ் நடிக்கிற ரயான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான். நெக்ஸ்ட் மணிரத்ன இயக்கத்துல கமல்ஹாசன் சார் நடிப்புல வர்றது தக் லைஃப், அந்த ஒரு படத்துலயும், அப்புறம் ஜெனி, அப்புறம் காதலிக்க நேரமில்லை அண்ட் மூன் வாக் அப்படின்ற சொல்றதுல எல்லாமே வந்து ஏஆர் ரகுமான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா சாவா, லஹூர், 1947 இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தீர் இக்ஸ் மெயின் அண்ட் ராமாயணா அந்த மாதிரி ஒரு படத்துல பண்றாரு. இதே தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் நெக்ஸ்ட் நடிக்க போற புச்சி பஹு சனா அந்த மாதிரி ஒரு படத்துல ஏஆர் ரகுமான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரபிக் பிலிம்ல வந்து பாப் அந்த மாதிரி ஒரு படத்துலயும் வந்து ஏஆர் ரகுமான் தான் வந்து மியூசிக் போடுறாரு. அதனால ஏஆர் ரகுமான் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்ல வந்து மியூசிக்ல பீக்ல தான் இருக்காரு, நம்மளோட கருத்து. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ஏஆர் ரகுமான் வந்து மைக்கேல் ஜாக்சன் வச்சு ஒரு விஷயம் பண்றதா இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல அது நடக்காம போயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து இறந்துட்டார். இதோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் வளர்கிற டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you.